और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है। और बीजेपी, आरएसएस, नरेंद्र मोदी इस किताब को खत्म करना चाहते हैं, नष्ट करना चाहते हैं, फाड़ के फेंक देना चाहते हैं। नरेंद्र मोदी छोड़ो, आरएसएस छोड़ो, दुनिया की कोई शक्ति नहीं खत्म कर सकती है। मैं नहीं बोले सो शब्द है, ये शब्द तो उनके हैं। आप तुलना कीजिए, क्या उन्होंने बोला क्या नहीं? मटन, बीफ, चिकन, मछली और मंगलसूत्र, ये सारी चीजें शारीरिक शब्द मेरे हैं या उनके हैं? வணக்கம், இது கேள்விக்களம். வட இந்திய தேர்தல் களத்தில் நாளும் ஒரு பரபரப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் முஸ்லீம் விவகாரம் குறித்து பேசுகிறீர்களே, தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லீம்களை விமர்சித்து பேசுகிறீர்களே, முஸ்லீம்களுக்கு சலுகை காட்டுவதாக காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டி பேசுகிறீர்களே என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அதை பார்த்து பிரதமர் அதிர்ந்து போயிருக்கிறார். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்கன்னு பொதுவாக சொன்னனே தவிர நான் முஸ்லீம்களை சொல்லலை. முஸ்லீம்கள் குறித்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஓரவஞ்சனையாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க? எல்லா ஏழை குடும்பங்கள்லேயும் அப்படித்தானே நிலைமை இருக்குது. நான் ஹிந்துன்னு சொல்லலை, முஸ்லீம்னு சொல்லலை. என்னைக்கு நான் ஹிந்து முஸ்லீம்னு சொல்கிறேனோ அன்றைக்கே ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான தகுதியை இழந்துவிடுவேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது அவருடைய பேச்சினுடைய முக்கியமான ஒரு பகுதி. காங்கிரஸ் அதனுடைய தலைவர்கள் பிரதமர் தொடர்ந்து முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை பேசி வந்தார். இன்றும் பேசுகிறார், நேற்றும் பேசினார். ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவது ஹிந்து முஸ்லீம் என்கிற அடிப்படையில் மத அடிப்படையிலான வகுப்புவாத கருத்தை தான் பேசினார். இப்போது திடீரென்று எதற்காகவோ மாற்றி பேசுகிறார் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. பிரதமர் வெறுப்பு அரசியலை பேசினாரா அல்லது அவர் வெளிப்படுத்தக்கூடிய இப்போதைய கருத்து என்பது பெருந்தன்மையின் பார்ப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படணுமா? நம்முடைய அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத், அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா, விமர்சகர் திரு ரவி, இவர்களோடு பத்திரிகையாளர் லக்ஷ்மி இணைய இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். திரு அப்துல் சமத், பிரதமருடைய பேச்சு தொடர்பாக நாம் பல முறை விவாதம் செய்திருக்கிறோம். நாடு முழுக்க அது ஒரு பேசு பொருளாக பல நாட்களாக இருந்திருக்கு. இன்றைக்கு பிரதமருடைய கருத்து, நான் அப்படி பேசலை, ஹிந்து முஸ்லீம்னு ஒரு நாள் நான் பேச மாட்டேன், அப்படி பேசினா நான் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கே தகுதியற்றவனாயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறத ஒரு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? பிரதமர் மோடியினுடைய இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும், அவர் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிகிற வரைக்கும், குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழகம் போன்ற கேரளா போன்ற இந்த தேர்தல்கள் முடிகிற வரைக்கும் அவருடைய பேச்சுக்கள் வேறாகவும், வட மாநிலங்களை நோக்கி போகும்போது வேறு மாதிரியாகவும் மாறியதை நாம் இந்த தேர்தல் காலத்தில் பார்த்தோம். இப்போ என்ன இதில் அவர் மாற்றத்துக்கான ஒரு காரணம் நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அவர் எந்த வெறித்தனத்தை இந்து முஸ்லீமுக்கு மத்தியில் ஒரு பதட்டத்தை, அதன் மூலமாக இந்துக்களின் ஓட்டை நம்ம ஒன்று சேர்க்க முடியும்னு நம்பினாரோ, அது இந்த முறை நடக்கலை. தேர்தல் காலத்தில் அது நடக்கலைன்னும் போது இன்றைக்கு அதனால் பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கூட மோடி வந்திருக்கலாம் அப்படின்றது தான் இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. இவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார், எப்படியெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தார் என்பதை அவங்களுடைய தலைவர் வாஜ்பாயே ராஜதர்மத்தை மீறியவர்னு இவருக்கு சான்றிதழ் கொடுத்தார். குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு முதலமைச்சராக இருந்து தனக்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களை பாதுகாக்க தவறி ராஜதர்மத்தை மீறியவர் என்று வாஜ்பாயால் பேசப்பட்டவர் இவர் எப்படிப்பட்ட ஒரு கடந்த காலங்க. அது கடந்த காலம். இந்த தேர்தல் பிரச்சார காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அதுல இருந்து வருவோம். தேர்தல் பிரச்சார காலத்துல மோடி அவர்கள் முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரத்தை, ஒரு வெறுப்பு பரப்புரையை மேற்கொண்டாரா? இல்லை அவர் சொல்கிறது மாதிரி இந்து முஸ்லீம்னு அவர் பேசவே இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நாட்டு மக்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா?
என்ன மிக தெளிவாக எடுத்த உடனேயே தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்லும்போது முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை போன்றது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கைன்னு தொடங்கினாரு. அதன் பிறகு வந்து இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் அதில் ஒன்றை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களுடைய இடஒதுக்கீட்டை எல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் பேசியது யாரு? அப்ப இவர் பேசிட்டு இன்னைக்கு பேசலன்னு சொல்லிட்டு மறுக்கிறதுக்கு காரணம் வந்து அது வந்து பெரிய அளவில் எடுபட்டு அதன் மூலமாக ஒரு இந்துக்களுடைய அணுத்திரட்சி உண்டாகி அது வாக்குகளாக மாறும்னு சொன்னா தொடர்ந்து அவருடைய சகாக்களும் தொடர்ந்து அதையே பேசியிருப்பாங்க. இது பேசப்படவில்லை. இப்ப இவர் இந்த பேச்சை கூட பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? 2 காரணம். ஒன்று வந்து அவர்களிடத்தில் பேசுவதற்கு எந்த விதமான சாதனைகளும் இல்லை. நாங்க இந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக ஆட்சியில் இருந்தாங்க. இப்ப கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு 3 ஆண்டுகள் ஆகுது. 3 ஆண்டுகளில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் முன்வைத்தாங்க. இன்றைக்கு நான் என்னுடைய தொகுதியில் போய் வாக்கு கேட்கும் போது 3 வருஷத்துல நான் எதெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை போட்டு ஒரு பெரிய பட்டியலே போட முடிஞ்சு என்னால. தமிழ்நாடு அரசு இதெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு இதை வந்து எல்லா அரசியல் கட்சியும் அதான் செய்வாங்க. 10 ஆண்டுகளில் இவர் எந்த சாதனைகளும் இவரால் சொல்ல முடியாத ஒரு நிலையில இவர்களால் வந்து திசை திருப்பது தான் செய்ய முடியும். திசை திருப்பலுக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை. காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் காங்கிரஸ் இருந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கிறது. கார்கேவே சொல்லியிருக்கார், நாங்க சூழலுக்கு தகுந்தால் போன்று காலத்துக்கு தகுந்தால் போன்று நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றி இருக்கிறோம். இப்ப இது வந்து சமூக நீதி அரசியலை இந்த தேர்தல் அறிக்கை பேசுது. இது இவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. RSS உருவாக்கிய தலையில் பிறந்தவர்கள் சொல்லப்படக்கூடிய அந்த உயர் சாதியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது. அதை பற்றி பேசினால், சமூக நீதியை பற்றி விவாதித்தால் பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அப்ப எல்லாரும் விழிப்புணர்வு பெற்றுவாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இந்து முஸ்லீம் பிரச்சனையை உண்டாக்கி திசை திருப்பணும். இது இன்னைக்கு ஏற்பட்டது இல்லைங்க. 1800களில் மகாத்மா ஜோதிபா புலே அன்றைக்கு மராட்டிய மண்ணில் எதை சொன்னார்? இன்றைக்கு பிராமணிய சமூகம் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது என்ற அந்த எதிர் பிரச்சாரத்தை எடுக்கும் போது சாகு மகாராஜ், கோல்காப்பூருடைய மன்னர் சாகு மகாராஜ் என்ன செய்யறாரு? 50% பிராமணர் அல்லாதவருக்கு என்னுடைய சமஸ்தானத்தில் வாய்ப்புகள் வழங்கப்படும் அறிவிக்கிறாரு. அடுத்து அது பரோடா சமஸ்தானத்துக்கு பரவுது. இதிலிருந்து திசை திருப்புவதற்காக உண்டாக்கப்பட்டதான் இந்த இந்து முஸ்லீம் கலவரம் பிரச்சனைகள் எல்லாமே. 1893க்கு முன்னால இந்தியாவில் எங்க இந்து முஸ்லீம் கலவரம் நடந்து சொல்லுங்க பார்ப்போம். முகலாயர் ஆட்சி காலத்தில் முகலாயர்களோடு ஒட்டி இருந்தவர்கள் தான் இந்த RSS மூதாதையர்கள். முகலாயர்களுக்கு முழுமையாக பணிவிடை செய்தவர்கள் தான் இவங்க. இன்னைக்கு முகலாயர்களை அவுரங்கசீப்பை எதிர்த்து பேசுறது, திப்பு சுல்தானை எதிர்த்து பேசுறதுலாம் இன்னைக்கு பேசுறாங்க. அன்றைக்கு வரலாற்றில் முழுமையாக அவர்களை அனுபவித்தவர்கள், அவருடைய வளத்தை சுரண்டியவர்கள் இந்த சமூகம் தான், இந்த RSS மூதாதையர்கள் தான். இன்றைக்கு அதே போன்று மீண்டும் உண்மையான சமூக நீதியை நோக்கி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பேசுது. ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கள் வந்துங்க சாதாரண விஷயமே இல்லாது. நீங்க சாதாரணமா அதை நீங்க கடந்து போகவே முடியாது. ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்ல. மிக தெளிவா செய்ய பிரதமர் 90 செயலாளர்கள் இருக்காங்க. பிரதமர் கீழே அந்த 90 செயலாளர்கள் இந்தியாவையே இயக்கக்கூடியவர்கள் தான். அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அந்த 90ல வெறும் 3 பேர் மட்டும்தான் OBC என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த 3 பேரும் ஒதுக்கப்பட்டு கிடக்குறாங்க ஒரு மூலையில. 6% நிதியை கூட அவர்களால் கையாள முடியவில்லை. அப்ப 94% நிதியை உயர் சாதியை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 10% கூட இல்லாத உயர் சாதியை சேர்ந்தவர்கள் பங்கு போட்டுருக்காங்க. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். எக்ஸ்ரே ரிப்போர்ட் வெளிவரும்ன்றாரு. இவங்க என்ன செய்றாங்க? சமூக நீதி அரசியலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வி, வேலை வாய்ப்பு, அதிகாரத்துல எல்லா பிரிவு மக்களுக்கும் இடங்களை தரணும்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றீங்க. இப்போ நாம பேசக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து பிரதமருடைய பேச்சு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, குழந்தை பிறப்பு அதிகமான குழந்தை குட்டிகளை பெற்று கொள்றாங்க அப்படின்னு சொல்றப்ப தொடக்கத்தில் ஊடுருவல்காரர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னார். இன்றைக்கு அவருடைய பேட்டியில் நான் ஏழைகளை பொதுவாக சொன்னேன், நான் எங்கே முஸ்லீம்னு சொன்னேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். சரி, முஸ்லீமை பற்றி அவர் அப்படி சொல்லவில்லை என்றால், அவர் அப்படி ரியலைஸ் பண்ணி நான் அப்படி ஒருபோதும் பிரித்து பேசுகிறவன் இல்லை அப்படின்னு அவர் சொன்னால், அதை வந்து நீங்கள் பெரிய மனதோடும் மகிழ்ச்சியோடையும் வரவேற்கணுமே. நீங்கள் அப்படி வரவேற்காம அவர்கிட்ட ஒரு மனமாற்றம் வந்திருக்கணும், அல்லது என்ன காரணத்துக்காக வந்தாலும் வரவேற்க வேண்டியதான்ற ஒரு லைன் ஏன் எடுக்க மாட்டீங்க?
இல்லை நிச்சயமாக, அதாவதுங்க ஒருத்தருடைய கடந்த கால வரலாறுகள் தான் அவர் மனமாற்றம் அடையக்கூடியவரா இல்லையா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய ரெக்கார்டு, இவருடைய வழிமுறைகள் இந்த 10 ஆண்டுகள் மட்டுமல்ல, அவருடைய குஜராத் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் தொடங்கி அவர் நடந்து கொண்ட வழிமுறைகள் தான் இவர் எப்பேற்பட்ட ஒரு முஸ்லீம் வெறுப்பு கொண்டவர் என்பதை மிக தெளிவாக நாம் காலகாலமாக பார்த்துக்கிட்டே வரும்போது, இன்றைக்கு அவர் திசை மாறி பேசுகிறார்ன்றது காரணம் அது எடுபடலைன்ற ஒரே காரணம் தான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி பேசுறாரு. இது நாளைக்கே வேறு மாதிரி எடுபட்டுடுச்சு, பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னா, நிச்சயமாக இதுவும் இன்னும் ஊதி பெருக்குவதற்கு தயாராக இருப்பார்கள். தேர்தல் கமிஷனே தான் முழுமையாக அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியா இருக்கிற. தேர்தல் கமிஷன் அது மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் தான் இன்றைக்கு பிரச்சனை இல்லையே. இன்றைக்கு தேர்தல் கமிஷன் ஏதாவது உச்சநீதிமன்றம் தேர்தல் கமிஷன் ஏதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதோ இல்லையோ அது நமக்கு புரியல. அப்படி ஒரு காலகட்டம் வந்துவிடுமோ என்று அச்சப்படுகிறாரோ என்ற ஒரு சந்தேகமும் இதில் இருக்குது. அப்படி இருந்தால் கூட ஒருவேளை இவர் இப்படி மாற்றி பேசலாமே தவிர நிச்சயமாக இவர் மனமாற்றம் அடைந்து பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபராக நிச்சயமாக மோடியை கருதவே முடியாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நன்றி. திரு ஸ்ரீகாந்த், 3 முக்கியமான விஷயங்களை திரு சமத் முன்வைக்கிறார். ஒன்று, பிரதமருடைய கடந்த காலம் அப்படின்ற ஒன்று முஸ்லீம் வெறுப்பில் வளர்ந்த ஒரு தலைவர். அவர் ஹிந்து முஸ்லீம்னு பேசி ஹிந்து வாக்குகளை அணிதிரட்டுவதற்காக அந்த பேச்சை திடீர்னு பேசினார். ஆனால் அந்த பேச்சு மக்கள் மன்றத்தில் எடுபடலை. அந்த அணிதிரட்டல் நடக்காததுனால இன்றைக்கு அவர் பின்வாங்கி இருக்கிறாரு. ராகுல் காந்தியின் பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் இந்த பைனரிக்குள்ளே போகாமல் அவர் வெளில வராரு அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த தலைப்பில் நம்ம நிறையவே ஏற்கனவே பேசிட்டோம். முதல்ல அந்த என்னைக்கு அதை அவங்க பேசினாங்களோ அன்றையிலேருந்தே இந்த சர்ச்சை தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும்தான் மிக விரிவாக பேசப்படுது. அதுக்கு சில காரணங்களும் உண்டு. இதை நான் புறந்தள்ளிட்டு மட்டும்தான் எப்படி சொல்றீங்க? தமிழகத்தில் மட்டும்தான் இது மிக விரிவாக மற்ற இந்தியா முழுக்க அது பேசு பொருளாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. எதுக்காக இதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக இதை உறுதிப்பட சொல்கிறேன்னா, பிரதமரோட அந்த பேட்டி இப்போ ரெண்டாவதாக இன்றைக்கு நீங்கள் அந்த குறிப்பிடுற பேட்டியும் நான் பார்த்தேன். அதில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் சொல்லும்போது 3 கூறுகளை ஒன்றுபடுத்தி பேசினேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அதை நீங்கள் சொல்லலை உங்கள் இதில். என்ன சொன்னார்? 1, 2006 மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய பேச்சு, காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை, அதை தவிர பொது மேடைகளில் அவர்கள் பேசும் பேச்சு, இது 3ஐயும் ஒன்றுபடுத்தி நான் சில விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. அதைத்தான் நான் கொடுத்தேங்கிறது தான் சொல்லியிருக்கார் அவர். மற்றபடி அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ங்கிறதுக்கெல்லாம் விளக்கங்கள்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அதனால் அவர் தான் சொன்ன கருத்துலேருந்து எதையும் பின்வாங்கி விடவில்லை. திரு சமத் அவர்கள் சொல்கிற மாதிரி அவர் எந்த கருத்தையும் அங்கே பதிவு செய்யலை. அவர் மிக தெளிவாக நான் 3 கூறுகளையும் ஒன்றுபடுத்தி நான் ஒரு விளக்கத்தை கொடுத்தேங்கிறது மோடி அவர்களின் விளக்கம். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அதே மாதிரி இப்போ 8ஆம் பக்கத்தில் இருக்க செய்திகள், 9ஆம் பக்கத்தில் இருக்க செய்திகள் சிறுபான்மையினருக்கு செய்கிறோங்கிறாங்க, கணக்கெடுக்க போகிறோங்கிறாங்க. ஆனால் மேடையில் ஒன்று பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி உங்களதெல்லாம் பிடுங்கிடுவாங்க. எதுக்கு கணக்கு எடுக்கிறாங்க, எதுக்காக இது ஆய்வு நடத்துகிறாங்க, எதுக்காக பரிசோதனை பண்ணுறாங்க, எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றதும், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஜிஹாதி ஓட் பேங்க், முஸ்லீம்ஸ் அப்படின்னு பேசினது எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எல்லா பத்திரிகையிலும் முதல் பக்க செய்தியாகவே தலைப்பாக வந்தது. இது எதுவுமே முஸ்லீம் வெறுப்புல பேசலை, முஸ்லீம்களை குறிப்பிட்டு பேசலன்னு பிரதமர் சொல்றதை ஏற்றுக்கணுமா? கண்டிப்பாக. நல்ல கேள்வி. இந்த ஓட் ஜிஹாத்துங்கிற சொல்லாட்சியே காங்கிரஸ் தரப்புலேருந்து தானே வந்திருக்கு. அவங்க முதல்ல அவங்க கூட்டத்தில் இது ஓட்டு ஜிஹாத் நடத்துங்கன்னு காங்கிரஸின் ஒரு மூத்த தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தானே நம்ம இதெல்லாமே வெளியிடங்களுக்கு பேச வந்திருக்கோம் நம்ம. அதனால் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொன்றுமே எதிர்வினை ஆற்றல் மூலமாக தான் வளர்ந்துட்டே போகுது. சொல்லாடல் வளர்ந்து கொண்டே போகிறது. அதனால் ஓட்டு ஜிஹாத் பற்றி நம்ம யாரும் கண்டுபிடிக்கல, பேசலை, அதற்கான எதிர்மறை பரப்புரைகள் செய்யலை. பட் அவர் பேசும்போது சொன்னதில் மிகப்பெரிய சில கருத்து முரண்பாடுகள் சொன்னாங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டுள்ள கட்சிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் அதை ஒரு பேசு பொருளாகவே நம்ம இன்னும் வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது உண்மை இல்லை. அதில் என்ன காரணம் கேட்டால், மோடி அவர்களின் பார்வையில் ஒவ்வொரு மக்களையும் அவர் இந்தியராக, இந்த நாட்டின் பிரஜையாக மட்டும்தான் பார்க்குறார். அதே நேரத்தில் இந்தி கூட்டணியில் இருக்கிறவர்கள், காங்கிரஸ், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம், இவர்களுடைய பார்வையெல்லாம் அவர்களை சிறுபான்மையினர்னு பிரித்து வைக்கிறதுல மிக குறிப்பாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அது அவங்களோட ஓட் பேங்க், அவங்களிடேருந்து வாக்கு வங்கி வரணுங்கிறதுக்காக
எப்பவுமே மதவாதம் பற்றி மிக தெளிவான சிந்தனையோட மதவாதம் பேசுவது வந்து இந்திய கூட்டணியில் இருக்க கட்சிகள், குறிப்பாக நான் காங்கிரஸ் திமுக மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் அதனோட பயன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதுதான் என்னுடைய கருத்து. இதில் 3 விஷயங்கள் அவர் சொன்னதில் வந்து நான் சொல்கிறேன். சமூக நீதியை உருவாக்கிய கட்சி நாங்கள் அப்படிங்கிறாங்க. திமுகவும் அதுக்கு சொந்தம் கொண்டாடும். நான் என்ன கேட்குறேன்னா, 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்த திமுகவாகட்டும், சுதந்திர காலத்திலேருந்து பயணிக்கிற காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், சமூக நீதியை உருவாக்குனதோட ஏன் நின்றுட்டீங்க? அதை ஏன் செயல்படுத்தல? எத்தனை முறை ஆட்சியும் அதிகாரமும் உங்க கையில இருந்தது, அதை ஏன் நீங்க செயல்படுத்தல? இன்னைய வரைக்கும் ஒடுக்கப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக இன்னைக்கும் அவங்க ஆதரவு தேடி ரிசர்வேஷனுக்காக கையேந்து நிக்கிற நிலைமையில தானே அவங்களை வச்சிருக்கீங்க. ஏந்தாத உயர் ஜாதிக்கு இடபிள்யூஎஸ் யார் கொடுத்தாங்க? 10%. அது வெறும் உயர் ஜாதிங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? அதுல எத்தனை எம்பிசி இருக்காங்க? அதுல இருக்க பட்டியல்ல பாத்தீங்கன்னா அதுல நீண்ட ஜாதி 70க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்காங்க. அதுல எல்லாரும் உயர் ஜாதி பட்டியல் எப்படி சொல்றீங்க? இன்னொரு விஷயம், உயர் ஜாதி பட்டியல் தான் எஸ்சிக்கு உண்டாதுல. எஸ்டிக்கு இருக்கா? ஓபிசிக்கு இருக்கா? எம்பிசிக்கு இருக்கா? எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அல்லாத உயர் ஜாதியினருக்கான எக்ஸ்க்ளூசிவான கோட்டா. யாரும் கையேந்தி கேட்கல, ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கல, ஒரு ஊர்வலம் நடத்தல, அவர்களுக்கு அள்ளி கொடுத்தார். அதுவா சமூக நீதி? இல்ல நீங்க அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதாவது நீங்க சொல்ற எஸ்சி எஸ்டி பட்டியல் பிரிவில் இருக்க சகோதரர்கள் ஏழைகள் இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம். அவங்கள இருக்கிறவங்கல்ல, அவங்களுக்கு தான் ஏற்கனவே அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கே. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு, ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீட்டுல யார் யாருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையோ உயர் ஜாதியினர் பயனடையல. யாருக்கு அதுல இருக்க ஏழைகள், அதுல 97% பேருக்கு தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் கவரேஜ் இருக்கு. நீங்க 95% மக்களுக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுலயும் வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக முன்னேற முடியாமல் தவிப்போட இருக்கவங்க செய்யறது என்ன? டைவர்ட் ஆகி போறோம். இடபிள்யூஎஸ் தனியாவே இன்னொரு நாள் கண்டிப்பாக பேசுவோம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவர் சொல்றாரு எங்க நம்ம இடத்துல கலவரம் நடந்திருக்கு, வடநாட்டில் இருக்க கலவரத்துலன்னு சொல்றாரு. எங்க நடந்திருக்கு அப்படின்னு. மிக சமீபத்தில் 1920 மாப்பிளா கலவரம் நடக்கலையா? கத்திமுனையில் மதமாற்றம் நடக்கலையா? அது எங்க தென்னகத்தில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது மாதிரி இல்லாததை கட்டமைக்கிறோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதாவது நான் அதுக்குள்ள அந்த கலவரத்துக்குள்ளேயோ என்ன காரணத்துக்காக நடந்ததோ, எங்கே இந்த ஆயுதம் கழகத்தை நீங்க மதமாற்றத்துக்கான கழகமா சுருக்கி பார்க்கறீங்க. கண்டிப்பாக அது மதமாற்றத்துக்காக நடந்த அது விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதி இல்ல. அதாவது நம்ம சிப்பாய் கழகமோ மாப்பிள்ளை கழகமோ வந்து விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதி. நம்ம வரலாற்றுல வந்து திப்பு சுல்தான கூட ஒரு பெரிய வீரரா தான் நம்ம ஆங்கிலேயர் பெரிய வீரர் சார், வெள்ளக்காரங்களை ஏத்து போராடின ஒரே வீரர் அவர்தான். அவருடைய கொடுமைகள், மதம் சார்ந்த சிந்தனைகள் பேசப்படவே இல்லை. கொடுமையே வரலாறு. அவரோட ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போய் பாத்தீங்கன்னாலும், மைசூர்ல பாத்தீங்கன்னா அவரோடு இருந்தவங்க, அவருக்கு துணையாக இருந்தவங்க எல்லோருமே உயர் ஜாதியை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க நல்ல பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அவர் காலத்துல எல்லாம் அவங்க நல்லா த்ரைவ் ஆகி இருக்காங்க. அவர் வந்து சந்தேகமே இல்லாம இந்திய விடுதலைக்கு போராடின பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட சமரசமே செய்து கொள்ளாம ரத்தம் சிந்திய ஒரு மாவீரன் தான். வரலாறு அப்படித்தான் குறிச்சு வச்சிருக்கு. கண்டிப்பாக இதை பத்தி நீங்க குறிச்சுக்கோங்க. இன்னொரு டிபேட் பேசலாம். ஆதரவோட ஆதாரங்களோட இது நீண்ட நாள் பேச வேண்டிய விஷயம். இந்த தலைப்புல நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த தேர்தல், பிரதமருக்கான தேர்தலில் இப்பவே எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் மிக துல்லியமாக கணக்கிட்டு சொல்லியிருக்கார். நாங்க வந்து இப்போ 290 ரொம்ப சாலிடா நிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இன்னும் எவ்வளவு வாங்க போறோம், எங்களுடைய 400 இலக்கை நோக்கி எவ்வளவு முன்னேற போறோங்கிறது தான். கண்டிப்பாக இன்னைக்கு பிரதமர் சொன்னதுல மிக முக்கியமானது, வாரணாசியில நாங்க 400 தாண்டுவோம், காங்கிரஸ் 40 தாண்டுமான்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அதுதான் பேசப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு அகிலேஷ் சொல்றாரு 80 சீட்டு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, 79ல் போட்டியே இல்லை, நாங்க ஜெயிச்சிட்டோம், ஒரே ஒரு சீட்டு வாரணாசியில மட்டும் சும்மா போட்டி இருக்கிறது மாதிரி இருக்குங்கிறாரு. இல்ல காங்கிரஸ் பிஜேபி வந்து 190 தாண்டாதுன்னு சொல்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. குறிச்சு வச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க, பிஜேபி ஆட்சி அமைக்காதுன்னு கெஜ்ரிவால் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க அல்லது அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அமித்ஷா அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினா, கெஜ்ரிவால் தன்னோட நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். நம்ம மக்களுடைய கருத்தை கேட்டுறேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கடந்த 14 தேர்தலில் நாங்க எத்தனை வாக்குகள் வாங்கணுமோ, கிட்டத்தட்ட 300 இடங்கள்ல நாங்க ஜெயிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட இடங்கள்ல 50% அதிகமான வாக்குகள் வாங்குறோம். அந்த 50% அதிகமான வாக்குகள் வாங்கின இடத்துல பாத்தீங்கன்னா 19 தேர்தல்ல இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இன்னும் கூடுதலான எங்களுடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டுதான் போகிறதே தவிர தேயுதுன்னு எப்படி நினைக்கிறாங்க? சரி, 50-60 ஆன இடத்துல ஒண்ணுமே இல்லாம போகும்னு அவர் சொன்னா அது நகைப்புக்கிடமாக இல்லையா? இப்படி சொல்ற கூட்டணி கட்சி எப்படி வயநாட்டுல நிக்கிறவருக்கு அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தானே, எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தாம போயிருக்கலாமே. நின்னு பேசுவோம், நம்ம அடுத்து பேசிப்போம், உங்க சுற்றுல அடுத்ததுல பேசிப்போம்.
ஷர்மிளா, உங்க கோணம் என்ன டாக்டர் ஷர்மிளா? நீங்க கடந்த காலம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, கடந்த காலத்தை நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஓல்ட் ஹேபிட்ஸ் டை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு. இதே இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்ல இவர் குஜராத் சிஎம்மா இருக்கும் பொழுதே பேசியிருக்கிறாரு. 2002 கோத்ரா கலவரங்கள் போது முஸ்லிம்ஸ்க்கு அதிக ரிலீஃப் கேம்ப்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னபொழுது, எதுக்கு அவங்களுக்கு சைல்ட் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ் நான் ஏற்படுத்தி கொடுக்கணுமா அப்படின்னு பேசினவர் தான் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய பிரதமர். அதே மாதிரி குஜராத் அசம்பிளி எலெக்ஷன்ல ஹம் 5 ஹமாரே 25 அப்படின்னு பேசினாரு. அதாவது நாம் 5 நமக்கு 25 அப்படின்னு பேசி ஓட்டு கேட்டவர் தான் இந்த பிரதமர். அதனால அந்த பழக்கம் தான் இன்னி வரைக்கும் தொடர்கிறது அப்படின்னு பார்க்குறோம். RSS பாசறையில் வளர்ந்தவங்களுக்கு இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது ஊட்டி வளர்க்கப்படக்கூடிய ஒரு சித்தாந்தம். அதனால அதுலேருந்து அவர் திடீர்னு திருந்திட்டாரு, மனசு மாறிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது. இந்த பேக் ட்ராக்கிங்க்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, இவர் பேசின இந்த வெறுப்பு பேச்சு இந்துக்களிடையவே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பிரதமர், நாட்டுடைய பிரதமர் இப்படியெல்லாம் பேசலாமா, பிரதமர் பதவியுடைய மாண்பு மீறி இவ்வளவு தரம் தாழ்ந்து இவர் பேசுகிறாரே அப்படிங்கிற விமர்சனங்கள் பொதுமக்களிடையே எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி பாஜகவுடைய காரியகர்த்தாக்களை எவ்வளவோ இன்டர்வியூஸ் நம்மளால சமூக வலைதளங்களை பார்க்க முடிஞ்சது. இப்படி நீங்க மேடையில வெறுப்பு பேச்சு பேசுனீங்கன்னா நாங்க எப்படி களத்துல போய் வாக்காளர்கள்ட்ட ஓட்டு கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய இஸ்லாமியர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே பதிவு பண்ணாங்க. ஸோ இது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும். இவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிடும் அப்படிங்கிற அச்சம் காரணமாக இந்த பேக் ட்ராக்கிங் நடந்திருக்கலாம். 2002 கோத்ரா ரயட்ஸுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மோடிக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. US UKலாம் விசாவே ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் இந்த 20 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா கியூரேட்டட் ஒரு இமேஜை மோடி அப்படிங்கிற ஒரு விஸ்வகுரு, ஒரு டெவலப்மெண்ட்கான ஒரு மனிதர், உலகத்தையே வழிநடத்தி செல்லக்கூடியவர், உலக சமாதான தூதுவர் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு இமேஜை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த பேச்சு உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளிலும் சரி அந்த இமேஜை உடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னாரு இந்தியாவினுடைய இமேஜை உடைக்கிறது அப்படின்ற கோணம் ஒண்ணு. பலரும் முன்வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது கூட இது தேர்தல் நேரத்துல வெறுப்பு இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த தேர்தல் களத்துல பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இதை பேசலாமா அப்படின்ற ஒரு விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த 7 கட்ட தேர்தல்ல முதல் கட்டத்தில் அதெல்லாம் பிரதமர் பேசல, நடுவுல திடீர்னு வேகமா பேசினார். அதற்கு பிறகு அவர்கிட்ட ஒரு நாள் அம்பானி அதானி பற்றி பேசினார், அதற்கு பிறகு அதை நிறுத்தினார். இப்ப முஸ்லிம் வெறுப்பை நான் பேசல, மனிதர்களை பிரித்து பார்க்கிற எண்ணம் அவருக்கு இல்லை, இந்தியர்களாக பார்க்கிறது அவருடைய தன்மை அப்படின்னு திரு ஸ்ரீகாந்த் சொல்றார். இல்ல ஒரே ஒரு தருணத்துல ராஜஸ்தான்ல மட்டும் பேசி இருந்தாருன்னா சரி, இது ஏதோ வாய் தவறி அவர் பேசிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனா தொடர்ந்து கடந்த 20 நாளா அவர் எல்லா மேடைகள்லயும் இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாரு. வெவ்வேறு ரூபத்துல மங்கள் சூத்திரால ஆரம்பிச்சு எரும மாடு வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவர் பிரிவினைவாதம் தான் பேசியிருக்கிறாரு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட்ல ஆரம்பிச்சு தி ஆஸ்திரேலியன் வரைக்கும் எல்லா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள், சிவில் சொசைட்டி, எதிர்கட்சிகள்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெரிய பிரஷரை ஏற்படுத்துது. இதை தொடர்ந்து ஒரு பிரதமர் அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களான்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் கூட ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறது அவர் உணர்ந்ததுனால தான் இப்போ இதுல இருந்து பேக் ட்ராக் பண்றாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திரு ரவி, ஒரு சர்வதேச அரங்குல இந்தியாவினுடைய மதிப்புக்கு ஒரு சவால் வருது. ஊடகங்களுடைய விமர்சனம், சர்வதேச விமர்சனமும் கடுமையானதுனால பிரதமர் பின்வாங்குகிறார் அப்படின்றது டாக்டர் ஷர்மிளா அவர்களுடைய கோணம். உங்க கோணம்? ஃபேஸ் 2 நடக்கும் பொழுது இந்த விவாதம் வருது, ஃபேஸ் 1 போது வரல. ஃபேஸ் 2 நடக்கும்போது ராஜஸ்தானில் பேசின அதே நாள் அலிகரில் அவர் பேசினார். அலிகரில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு இத்தனை பேரை நான் அனுப்ப போகிறேன், இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதற்கு நான் அயல் நாடுகளோட பேசிக்கிட்டு இருக்கேன், ஏர்லைன்ஸோட பேசி அதே நாளில் அலிகரில் பேசும்போதே இதெல்லாம் சொல்கிறாரு.
அதில் உத்தரப்பிரதேசிலேருந்து என்ன மாதிரியான சயின்ஸ் இதெல்லாம் நடக்கும், அதில் எப்படியெல்லாம் எல்லாரும் இன்வால்வ் ஆவாங்க, அப்படியெல்லாம் பேசினார். சரி, என்னுடைய கேள்வி என்னென்னா, ஃபேஸ் 2லேருந்து ஃபேஸ் 4 வரைக்கும், இப்போ 5 நடக்க போகுது, 4 வரைக்கும் அவர் வந்து இஸ்லாத் விரோத பேச்சு பேசினாருன்னு நீங்கள் சொல்கிறதை வைத்துக்கொள்வோம். நான் அதுக்கு தெளிவான மறுப்பு கொடுக்குறேன். எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிற அந்த விவாதத்தை தவிர அதை தொடர்ந்து பேசினார். அந்த விவாதத்தை தவிர வேறு எங்கேயுமே முசல்மான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. இன்ஃப்ளூசிலேட்டர், அதாவது ஊடுருவிகள் வந்தேரிகள், அந்த கணக்கில் தான் அவர் பேசினார். நீங்கள் எந்த ஒரு பார்த்துடலாம். ஆனால் நான் அந்த கணக்கில் ஊடுருவல்காரர்கள், நான் சொல்கிறேன், வந்தேரிகள் சொல்லி அவர் யாரை சொல்றாரு? ஆரியர்களையா சொல்றாரு? யாரை சொல்றாரு? நான் சொல்றேன், 3 பேர் யாரை சொல்றாரு? இல்ல, நீங்க அவசரப்படாதீங்க, நான் சொல்லிடுவேன். நான் சொல்றேங்க, இந்திரா காந்தி அம்மா சொன்ன 2 கோடி பேர் பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்க ஊடுருவினாங்கன்னு 82ல சொன்னாங்களே. பங்களாதேஷ்ல வந்தவங்க யாரு? பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க வந்து மதமற்றவர்களா? ஏங்க, எனக்கு வந்து பங்களாதேஷ்ங்கிறது பங்களாதேஷ் தாங்க. எனக்கு இந்தியாவில் தான் இந்தியர்கள் இருக்காங்க. அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், இந்தியர்களாக இருக்காங்க. எனக்கு பங்களாதேஷ் பங்களாதேஷி தான், பாகிஸ்தானி பாகிஸ்தானி தான், சைனீஸ் தான், ஸ்ரீலங்கா தான். காங்கிரஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற 2 எரும மாட்டுல ஒரு எரும மாட்டை எடுத்து பங்களாதேஷி கொடுத்துருச்சுன்னு சொல்றாரா? கொடுக்க போகுதுன்னு சொல்றாரா? மன்மோகன் சிங் சொன்ன வளங்களின் மீதான முதல் உரிமை, ஃபர்ஸ்ட் ரைட் ஆன் தி ரிசோர்சஸ். அவர் என்ன சொன்னாரு? எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி சொல்லி ஓடி வருவான். பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? நான் வரேன். குணா, நான் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. 2-3 விஷயம் உங்களுக்கு கிளியராக கிளாரிஃபை பண்ணுறேன். நான் அவருடைய வீடியோ பார்க்கும்போது அது தன்னை போல புரிஞ்சிடும். ஆனால் இந்த கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது தன்னை போல நடந்துட்டு இருக்கட்டும். நானும் நீங்களும் ஃபேக்டை பேசிடுவோம். பங்களாதேஷ் தமிழ்நாட்டில் என்ன கட்டமைப்பு இருக்கு, என்ன நடந்துச்சு? ஒரு அறிவார்ந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அறிவார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. எதையும் பகுத்து பார்க்கிற தன்மை மக்கள்கிட்ட இருக்கு. பொதுவாகவே ஒரு பொலிட்டிக்கலி அவேக்கன்ட் பீப்புள் இவங்க. தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு போற போக்கில் அடிச்சிட்டு போறீங்க. என்ன கட்டமைப்பு? பேசுற ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா அதை பத்தி கேக்குறோம். நீங்க நேரா அதுக்கு வராமலே நீங்க தாவி வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்ப கட்டமைப்பு கட்டமைப்பு நம்பர் 1 தனியா பேசுவோம். ராஜ தர்மத்தை கட்டமைப்பு நம்பர் 1 இதே விவாதத்தில் நடந்தது நான் சொல்றேன். கட்டமைப்பு நம்பர் 1 என்னன்னா, ராஜ தர்மத்தை மீறினார்னு வாஜ்பாய் ஐயா சொன்னாருங்கிறத மட்டும் சொன்னவர். கருணாநிதி ஐயா அதே காலகட்டத்தில் மோடி என்பவர் மிகவும் நல்லவர், அவர் வந்து ஒரு இது ஆட்சியை தான் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னதை ஏன் சொல்லல? அதுதான் கட்டமைப்பு. 2வது கட்டமைப்புக்கு நான் வரேன். முஸ்லிம் குஜராத் கலவரத்தை கண்டிக்கலையா? மன்மோகன் சிங் நீங்க ஏன் பாதி உண்மையை பேசுறீங்க? கலைஞர் கருணாநிதி அவர்கள் குஜராத் கலவரம் நடந்த போது அந்த மாநில அரசை கலைப்பதற்கான விஷயத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்ளல. மற்றபடி அந்த கலவரம் என்பது கண்டனத்துக்குரியதுன்னு கண்டனத்தை பதிவு செஞ்சாரா இல்லையா? அதை சொல்லிட்டு பேசுங்களேன். அது எப்படி பாதி விஷயத்தை விடுறீங்க? கலவரத்தை ஆதரிச்சாரா? 2000 பேர் கொன்னத கலைஞர் ஆதரிச்சாரா? இல்ல, நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா தான் நான் பதில் சொல்லுவேன். இதுதான் கட்டமைப்பு. உண்மையை பேசணும். தப்பு பேசினா, தவறு பேசினா, அரை உண்மையை பேசினா, பொய் பேசினா திருத்த வேண்டியது இருக்குல்ல. நீங்க தான் திருத்த முடியும். ஒரு அரை வினாடி விடுங்க, நான் முடிச்சிடுறேன். கருணாநிதி ஐயா கலவரத்தை எதிர்த்தார், நானும் எதிர்த்தேன், நீங்களும் எதிர்த்தீங்க, பிறந்த குழந்தை கூட எதிர்க்கும். ஆனால் ஆட்சியை ஏன் கலைக்க வேண்டாம் என்று சொன்னார் என்றால், ஆட்சியை கலைப்பது அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மோடி வந்து ஆட்சி செய்தது அவர் 356 எதிரானவர் சார். அந்த அவர் 356 எதிரானவர். அரசியல் சட்டத்திலிருந்து 356 அகற்றணும் அப்படின்றது அவருடைய கோரிக்கை, வாழ்நாள் கோரிக்கை. அவர் எந்த மாநில அரசை கலைப்பதையும் அவர் ஏற்றுக்கொள்ளல. அந்த லைன்ல இருந்து பேசினார். பட் கலவரத்தை கண்டிச்சாரா இல்லையா? அடுத்த பாயிண்ட் வாங்க. ஓகே, அதனால அவர் வந்து மோடி தான் அந்த கொலைகள் எல்லாம் செய்தாரு, அப்படியே வச்சுப்போம் சார், பரவாயில்ல. என்ன இன்னொரு கட்டமைப்பு தான். நீங்களா சேர்த்து சொல்றீங்க, நான் பொறுக்கல. அவர் அப்படி சொல்லல. நீங்களா சேர்த்து சொல்றீங்க, நான் பொறுக்கல. நான் ஒத்துக்கிறேன். நீங்க கிண்டலா பேசுறதா நினைச்சு நீங்களா வந்து செல்ஃப் கால் போடுறீங்க. அடுத்த பாயிண்ட்க்கு வந்துடுறேன். கட்டமைப்பு நம்பர் 2 முஸ்லீம் லீகோடைய மேனிஃபெஸ்டோ போல இருக்குன்றது பாதி உண்மையை மட்டும் சொன்னாங்க. நாக்சலைட்டின் மேனிஃபெஸ்டோ போல இருக்குங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார். பிரதானமாக பயன்படுத்தினது அதை தான். ஏன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தையை முன்னிறுத்தி சொல்லும்போது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரா இல்லையா சார்? 2ல இருந்து 4 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்தா முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொன்னார். முஸ்லீம் லீக் இந்திய நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தானே. ஏன் தெரியுமா சொன்னாரு? ஏன் முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை ரைட்ஸ் இல்லையா?
காங்கிரஸ் முஸ்லீம் லீக்னு எதுக்கு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர்? அதுக்கு வாங்க. ஏன் தெரியுமா அந்த தேர்தல் அறிக்கையோட மெரிட்ட பேசாம ஏன் சொன்னாருன்னா முஸ்லீம் லீக் போல இருக்குன்னு ஏன் சொன்னாருன்னா, காங்கிரஸ் தான் எஸ்டேட் டாக்ஸ் 1985 நீக்கினா அதுவே திரும்பி பேசியிருக்க முடியாது, இது ஏதோ காரணம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொன்னார். 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். 2 ஃபேஸ் 2, 3, 4 3த்துலேயுமே ஆந்திராவில் தேர்தல் நடக்குது, தெலுங்கானாவில் தேர்தல் நடக்குது, கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது, கேரளாவில் தேர்தல் நடக்குது. இங்கே எல்லாமே இந்தியாவில் முஸ்லீம் மதத்தை பின்பற்றுகின்ற இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி பயன்படுத்தி விட்டு இப்ப ஃபேஸ் 5 6 7 நடக்க போறது எல்லாமே உத்தரப்பிரதேசல லடாக் சொல்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் சொன்னதாக பிரதமர் பேசினாரா இல்லையா? சொத்தை எடுத்து கொடுத்துருவாங்க, உங்க தாலியை பறிச்சு, உங்க கழுத்துல தொங்குற தாலியை பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அவர் யார சொன்னாருன்ற வார்த்தையை சொல்லல. யார சொல்றாரு? யாருக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு? கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு, யாருக்குன்னு சொல்லுங்க. யார் அவர் இம்ப்ளை பண்ணாங்க? வந்தேரிக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தா நீங்க ஏத்துக்கலையே. வந்தேரி யார் சார்? பங்களாதேஷ்ல நீங்க குழந்தைக்குட்டியை பெத்து போட்டுட்டு இருக்கான் பாருங்க 40 வருஷமா. அவங்கள சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு சொல்லுங்க? பங்களாதேஷ்ல இருந்து இருக்கிற தாலியை பறிச்சு மத்திய பிரதேசத்துல இருக்கிற இந்து பெண்ணோட தாலியை பறிச்சு யார் கொடுக்கறதா சொன்னாரு? நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க. பங்களாதேஷ்ல இருந்து 40 வருஷமா வந்துட்டு எங்க இருக்காங்க சார்? பேர் அப்பவே வந்துட்டு குழந்தை குட்டியை பெத்து போட்டுட்டு குழந்தை குட்டியை பெத்து போட்டாங்களா? அவங்க எல்லாம் குழந்தை குட்டியை பெத்து போட்டுட்டே இருக்காங்க இல்லையா? அவங்க குழந்தை குட்டியை பெத்துக்கலையா? நீங்க என்ன சன்னியாசம் வாங்கிட்டீங்களா? நீங்க துறவு போயிட்டீங்களா? இங்க பாருங்க, இது என்ன சார் பேச்சு? ஒரு பொது விவாதத்துல ஒரு சமூகத்தை நீங்க வந்து இப்படியா பேசுவீங்க? ஒரு பொது விவாதத்துல எல்லாம் பங்களாதேஷ்ங்கற நீங்க சமூகங்கறீங்க. இத தான் நான் கட்டமைப்புங்கறேன். நான் பங்களாதேஷ்னு சொல்றேன். பங்களாதேஷ்ல வந்தவங்க குழந்தை பெத்துட்டாங்க, ராஜஸ்தான்ல யாருமே குழந்தை பெத்துக்கலையா? பிரதமர் சொல்றாரு எல்லா ஏழைகளும் குழந்தை பெத்துக்கறாங்க, இந்துக்கள் தான் பெத்துக்கறாங்கன்னு பிரதமர் பேசுறாரு. நீங்க பிரதமர் பேச்சை டிஃபெண்ட் பண்றேன்னு நீங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுறீங்களே சார். நீங்க ஒண்ணு பண்ணிருங்க, ஒரு 4 வரி நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நன்றி. அடுத்த சுற்று நான் பதில் சொல்றேன். பங்களாதேஷ்ங்கறவன் எனக்கு அயல் நாட்டுக்காரன். தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த சுற்றுல பேசிக்கலாம். இது இந்த வெறுப்பு பேச்சு இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த மனநிலை அப்படிங்கிறது இந்தியாவில் தொடர்ந்து இந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் அது வந்து அதனோட டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து பிரதமர் தன்னை நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் இல்லை, எல்லாருமே அது 140 கோடி மக்களுக்கும் நான் பொதுவானவன் அப்படின்ற கோணத்தில் இன்னைக்கு பேசுகிறாரு. ஆனால் இதற்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை நடந்த போதோ அல்லது அவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சு அப்படின்ற போது கூட எந்த நேரத்திலும் ஒரு கண்டனத்தை கூட அவர் பதிவு செய்ததில்லை. அது வந்து எல்லார் மத்தியிலையுமே அது ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு ரீசெண்டான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தோட நடுவில் தொடக்கத்தில் அதை பற்றி பேசாமல் வேற விஷயங்கள்லாம் பேசிட்டு நடுவுல அதை பத்தி பேசி ஒரு பீக்கு போய் திரும்ப அதுல இருந்து ஒரு பேக் ட்ராக் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, அதாவது இது ஆரம்பத்துல இருந்தே நடந்தது தான். இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு அதுக்கான காரணம் அப்படிங்கிறது அவருடைய அந்த விஸ்வகுரு அப்படின்ற இமேஜ் வந்து உலக அளவுல பெரிய அளவுல அதுக்கு அதற்குண்டான அந்த மதிப்பு வந்து குறைந்து போயிடுது அப்படின்றதுனால தான் இன்றைக்கி அது பேக் ட்ராக் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து அவர்களுடைய சித்தாந்த உலக அளவில் என்ன மதிப்பு இருக்குது, மதிப்பு இல்லை, விஸ்வகுருவா அவரை யார் உலகம் சொல்லுதா, இங்கே இருக்கிற பிஜேபி சொல்லுதா அப்படின்றது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். தேர்தல் நேரத்தில் ஒரு தேர்தலில் ஜெயிக்கணுன்ற ஒரு பர்பஸ்க்காக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க. நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து ரவியை இன்ட்ரப்ட் பண்ண மாதிரி என்ன இன்ட்ரப்ட் பண்ண வேண்டாம். நான் உங்களுடைய எண்ண ஓட்டத்திலே வந்துடுறேன். இல்லை, நீங்கள் இன்ட்ரப்ட் பண்ணும்போது அந்த எண்ண ஓட்டம் வந்து விட்டு போயிடுது, அதனால நான் பேசிடுவேன். ஆரம்பத்திலிருந்தே இது வந்து இந்த இஸ்லாமோபோபிக் அப்படின்றது தொடர்ந்து, அதாவது 2002 கோத்ரா ரயிலரிப்பு சம்பவத்திற்கு பிறகு குஜராத்தில் தொடங்கியது. 2014க்கு பிறகு இந்தியா முழுமைக்குமாக அது வந்து மாறி போயிடுச்சு. ஏன் டெல்லி ராயட்ஸ்க்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் அங்கு தாக்கப்பட்ட போது நம்முடைய பிரதமர் அதை பற்றி என்ன பேசினார், என்ன அதற்கான பெரிய அளவில் கண்டன குரல்கள் அவர் தரப்பிலிருந்து வெளியானதா? இப்போது சமீபத்தில் ரமேஷ் பிந்தூரி ஒரு எம்பி வந்து சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய எம்பி டேனிஷ் அலியை
பார்லிமெண்ட்லேயே வந்து அவருக்கு எதிராக தகாத வார்த்தைகளை சொல்கிறார். அதற்கான கண்டன குரல்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்ததா, குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்ததா, பிரதமர்கிட்ட இருந்து வரணும்னு கூட கேட்கல, ஏன் வரல? நேற்றைக்கு ஆந்திரா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அவங்க ஷோபா, அவங்க எல்லா இஸ்லாமிய பெண்களையும் உங்களுடைய முக்காடுகளை எடுங்க, உங்களுடைய முகங்களை நான் வந்து பார்க்கணும், உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இது அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையுமே எல்லா இடங்கள்லையுமே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் அல்லது அவர்களுடைய அவங்களுக்கு ஆதரவாளர்களும் செய்கிறாங்க. அதை வந்து எந்த இடத்துல இருந்தும் அதற்கான கண்டன குரல்கள் அதிகமாக எழவில்லை. நான் சொல்கிறது அப்போசிஷன் சைட்லேருந்து வரணும்னு சொல்லலை, பிரதமர் தரப்பிலிருந்தோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தரப்பிலிருந்தோ அதற்கான கண்டன குரல்கள் வந்திருந்தால் இன்றைக்கு இவர் நம்முடைய பிரதமர் பேசுகிறது அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அல்ல, அவர் சொல்லக்கூடியது உண்மைதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆரம்பத்தில் தொடங்கும் போது உங்களுடைய மங்கள் சூத்ராவை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இன்றைக்கி அதுக்காக வேண்டாம் அப்படின்னு, அது இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 400 இடங்கள் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி பேசின அந்த 400 இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. என்னன்னா யூபியிலேயே அந்த 80 இடங்கள்ல கடந்த முறை 69 இடங்கள்ல இடங்கள்ல வெற்றி பெறணுன்றது இலக்கு, அவங்களால வெற்றி பெறணுன்றது வாய்ப்பு இல்லைன்ற ஒரு கட்டத்துல தான் இப்படியான ஒரு போலரைஸ் பண்றதுக்கான பேச்சை வலிந்து பேசினார் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க சில அரசியல் விமர்சகர்கள். வந்து ஏன் பிரதமர் வந்து 10 ஆண்டுகள்ல பெருசா இதை பத்தி பேசாதவர் தேர்தல் மேடையில ஏன் அதற்கான விளக்கமும் நான் தரேன். போலரைஸ் பண்றதுக்கான சூட்சமங்கள் ஆரம்பத்துல தொடங்கினது. ஆனால் இப்போ என்னென்னா பெரும்பாலான பகுதிகளில் உத்தரப்பிரதேசத்துலேயே அதுவும் வெஸ்ட் யூபியில் பெரும்பாலான இடங்களில் என்னென்னா காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி 2019 அவங்களுக்கு இடையே இருந்த அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நேச்சுரல் ஆலி மாதிரி இல்லை, அவங்க காடர்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் ஒன்றா இல்லை. இந்த முறை அந்த அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரிவோ எதுவுமே இல்லை, ரொம்ப கிரவுண்ட் லெவலில் 2 கட்சிகளுமே இணைந்து வேலை செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெஸ்ட் யூபியிலெல்லாம் எல்லா இடங்கள்லையுமே பெருவாரியான அளவில் இஸ்லாமியர்கள் பல்கா வந்து வாக்களிச்சுட்டாங்க பெரும்பாலான இடங்கள்ல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தாக்களை, ஏன்னா அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய தேர்தலாக இதை அவர்கள் பார்க்கவில்லை. அதனால பிஜேபியினுடைய பெரும்பாலான கோர் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இடங்கள்ல, அதாவது ஹிந்தி ஹார்ட்லேண்டில் பர்டிகுலராக யூபியில் ஃபேஸ் 1லையும் ஃபேஸ் 2லையுமே அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள் வாக்களிக்க வரவில்லை. அதனால தான் ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடுச்சு. அது குறைஞ்சு போனதுனால தான் இப்போ வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் தங்களுக்கு எதிரான வாக்குகளாக இதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளோ அல்லது மற்ற சமூகத்தினருடைய வாக்குகளோ தங்களுக்கு எதிராக பதிவாகிவிடக்கூடாது, அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்காக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து எல்லோருக்குமே பொதுவானவர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன் வந்து டெல்லி வயலன்ஸ் அப்போ இதை பேசியிருக்கலாமே, டெல்லி வயலன்ஸ் அப்போ என்ன எல்லா ஹிந்து சேனா அமைப்புகளினுடைய எல்லா இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் வந்து இஸ்லாமியர்களை அன்றைக்கு தாக்கிய போது ஏன் இதை பேசவில்லை? ஏன் வந்து முகமது அக்லக் வந்து வெளியில் இழுத்து அவரை வந்து கொன்ன போது ஏன் பேசலை? அதற்கு முன்பு முதல்ல 2014 தான் இது தொடங்குது. 2014 மகாராஷ்டிராவில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலை வெளியில் இழுத்து பேச வேண்டிய நேரத்தில் ஏன் பேசலன்னு கேள்வி எழுப்புறீங்க. 2 பேர் குறுக்கிட விரும்புறாங்க. ஒரு நிமிஷம், நான் சகோதரிக்கு ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இதில் மாறுபட்டு சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து நன்றி சொல்கிறேன். அவங்க வந்து முதல் காங்கிரஸ் தரப்புலேருந்து விஸ்வகுரு அப்படிங்கிறத அவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் பின்வாங்கி அந்த லட்சுமி வேற. ஓகே, சாரி, இவங்க பத்திரிகையாளர். அவங்க எதிர்மறை கருத்துக்கள் நிறைய பேசணும்னு சொன்னேன், மன்னிக்கணும். இருந்தாலும் அவங்க வந்து அது கருத்து வச்சு அங்கே அந்த விஸ்வகுரு ஸ்டேட்டஸ் பாதிச்சிடக்கூடாதுன்னு. 2வது விஷயம் வந்து மாதவி லதா அவங்கள பற்றி சொன்னாங்க. ஹைதராபாத்தில் அங்கே அவங்க வந்து ஒரு பெண்மணி தான். அங்கே வந்து அவங்க குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் முகத்தை காட்டாமல் நம்மளெல்லாம் போய் தமிழகத்தில் வாக்களிக்க முடியுமா? ஆனால் அங்கே எப்படி அந்த மாதிரியான செக்கிங் பண்ணாமல் போலீஸார் அனுமதிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க சகோதரி என்ன நினைக்கிறாங்க? அவங்க வந்து யாருமே முக்காடு அகற்றாமல் முக அடையாளங்களை ஒரு பெண் போலீஸாரை கூட காட்டாமல் போகணும்னு நினைக்கிறாங்களா? அதுவும் இல்லாமல் அவங்க போய் செக் பண்ண ஒரு 18 வயதுக்கு கூட நிரம்பாத ஒரு பெண்ணு வந்து அதே மாதிரி புர்கா அணிந்து வந்து வாக்களிக்க போனவங்க மாற்றுறாங்க. அவங்கள கூட விடுதலை செஞ்சுட்டாங்க, அவங்கள கேஸ் போடலாம், அவங்க அதுக்கும் பேசுகிறாங்க.
அதனால ஒரு குற்றம் நடக்குதுங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மிக துணிச்சலாக அவங்கள நம்ம பாராட்டணும். அதுக்கு துணை போகக்கூடாது. பத்திரிகையாளராக இருக்கவங்க அதுக்கு துணை போகக்கூடாது. ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க, இந்தி கூட்டணியில கேண்டிடேட்டுக்கு உரிமை இருக்கு. போலீஸ் செயல்படாத போது கேண்டிடேட்டுக்கு உரிமை இருக்கு. அடுத்த அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க பேட்டியில சொல்றாங்க. வாக்குச்சாவடியில் இருக்கிற அந்த தேர்தல் அதிகாரிட்ட இந்த நபருடைய செக் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நான் போலீஸ்ட்ட சொன்னேன், ரிட்டர்னிங் ஆபீசர்ட்ட சொல்றதுக்கு மற்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ரிட்டர்னிங் ஆபீசர்ட்ட சொன்னேன்ட்டு நான் ஒரு பெண்ணுமா, நான் உன்னை கேட்கிறேன், நீங்க காட்ட முடியுமா அப்படின்னு வாலண்டரியா கேட்கறாங்க. அவங்களும் அங்க ஒரு சிக்கலே இல்ல. இவங்க செய்ய முடியுமாங்கிற கேள்வி வைக்கும்போது அந்த பெண்மணியும் பெருந்தன்மையோட அவங்க செய்யறாங்க. அதனால இதையே ஒரு சிக்கலா உருவாக்குறீங்க. இதைத்தான் ஒரு பாவம் கட்டமைப்புன்னு சொல்லி கஷ்டப்பட்டாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்ட்ட இப்ப இந்த இந்தி கூட்டணி கட்டமைப்பு தாங்க, தமிழகத்துல இத்தனை நாள் செல்லுபடியாச்சு. எல்லா காலத்துலயும் 60 வருஷமா இருக்கிற ரெண்டு கருத்து சுருக்கமா சொல்லிடுறேன். ரெண்டாவது சொன்னாங்க, இந்தி கூட்டணியில பிரிவினைவாதமே இல்ல, இப்ப எல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு. இப்ப இல்லாத குழப்பம் எப்பவுமே இருந்ததில்லை. ஏன்னா ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்துக்கக்கூடிய ராகுல் அவர்கள் போட்டியிடுறப்ப அவங்க கூட்டணி நிறைய எதிர்த்து இருக்காங்க. அவரை எதிர்ப்பே இல்லாம ஜெயிக்க வைக்கலாம் இல்லையா? ஆனா வயநாட்டுல பாவம் கஷ்டப்படுறாரு. அங்க தோல்வி முகம் கண்டவன இப்ப இன்னொரு பிஜேபி அவங்க கம்யூனிஸ்ட் வாபஸ் வாங்கினா பிஜேபி வாபஸ் வாங்கிருமா? அப்படியெல்லாம் இல்ல. முதல்ல நீங்க செய்யணும். நாங்க வாங்குறோமா வாங்கலையோங்கிற விக்கியம். கூட்டணியே எதிர்க்கிறாங்களே, கூட்டணி ஆணியே எதிர்க்கிறது தான் நம்ம வேடிக்கையா இருக்கு. குறுக்கிட்ட இன்னொரு ஆகிற தகுதி இல்லைன்னு. சர்மிளா குறுக்கிட வரும் நீங்க டாக்டர் சர்மிளா. இல்ல நீங்க ஃபேஸ் 2க்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சாரு, ஃபேஸ் 4க்கு அப்புறம் ஏன் பேக் ட்ராக் பண்ணாருன்னு கேட்டீங்கல்ல. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்ட வாக்குப்பதிவு யூபியில நடக்க போகுது. முக்கியமான தொகுதிகள் ரேபரேலி, அமேத்தி, ராஜ்நாத் சிங் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்லாம் வாக்குப்பதிவு நடக்க போகுது. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. அப்ப அங்க மேலும் வாக்குகளை இழந்து விடக்கூடாது. இந்த 4வது கட்ட தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா யூபியில பெருவாரியான வாக்குகளை இழந்திருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து வெளியில வரும்பொழுது இது இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல பிரதமர் போறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். யூபியில நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியோடைய பிரச்சாரமும் சரி, பிரியங்காவுடைய பிரச்சாரமும் சரி, மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க, மக்கள் கிட்ட அது பாசிட்டிவா எதிரொலிக்குது, அவங்களுடைய பிரச்சாரத்துல ஒரு நேர்மை இருக்கு, அது மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலையும் இதை பேக் ட்ராக் பண்ணி சாஃப்ட் பெடல் பண்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரவி குறுக்கிட வருமாறு. ரவி, ரெண்டு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். எதையெல்லாம் நீங்கள் உத்தரப்பிரதேசுக்கு, ராஜஸ்தானுக்கு அல்லது பீகாருக்கு அல்லது லடாக்குக்கு நடக்க போகிற தேர்தலை பற்றி சொல்கிறீங்களோ அது எல்லாமே ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு, மகாராஷ்டிராவுக்கு, கர்நாடகாவுக்கு பொருந்தும். ஏன்னா அங்கெல்லாம் ஏற்கனவே அவங்க 50% மேல் வாக்கு வாங்கி 236 தொகுதியை 2014லையும் 19லையும் 136 தொகுதியை 2014லையும் வின் பண்ணிட்டாங்க. இங்கே சவுத் இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேலே 3 தேர்தல்களாக அவங்க வெற்றி பெறலை. ஸோ மோடியோடைய நோக்கம் அதுவாக இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிறபடி 4வது ஃபேஸ் வரைக்கும் வாய்மோடு இருந்துட்டு 4வது ஃபேஸில் இருந்தால் அவர் பேசியிருப்பார். நம்பர் 1. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய வார்த்தைகளில் எல்லாமே இந்த வந்தேரிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்தது தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். முசல்மான்கிற வார்த்தை அவர் எங்கெல்லாம் பயன்படுத்தினார் நல்லா பாருங்க. SC ST OBC இடஒதுக்கீடு நீங்க எடுத்து முசல்மான் ஆந்திரால கொடுத்துட்டு இருக்கீங்க, பீகார்ல கர்நாடகால கொடுக்க விளையாடுறீங்கன்னு தெளிவா சொன்னாரு. அதிக குழந்தைகள் பெற்றுக்குவாங்கன்னு சொன்னாரு. அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது 2006ல மன்மோகன் சிங் பேசினதை சொல்லி இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்கன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு சார். அதற்கான வீடியோ இருக்கு. டிஜிட்டல் இந்தியா ஏரால வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் பேசின ஒவ்வொரு வீடியோவும் இங்க இருக்கு. அதனால நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணவே தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நீங்க தீர்ப்பு எழுதிட்டீங்க இல்லையா? நான் வாதத்தை வச்சிருக்கேன். வாதத்தை தான் நம்மளால வைக்க முடியும். பங்களாதேஷில் இருந்தும் பாகிஸ்தான் வழியாகவும் ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த வந்தேரிகளை தான் அவர் என்ன சார் அடையாளம் இருக்கு? மனிதர்கள் ஏத்துக்கிறீங்களா? பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்த அப்படின்னா அவங்க யார சொல்றாரு பிரைம் மினிஸ்டர்? சார் நான் சொல்லிடுறேன். நல்லா திரும்ப திரும்ப அதே கேள்விக்குள்ளே தான் நான் வரோம். வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா பேசிடுவேன்.
இந்த பங்களாதேஷ்லேருந்து வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது 30 வருடமா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது 30 வருடமா, ஆதார் கிடையாது. ஸோ ஆதாரை வைத்து வாக்கு போடணும்னு சொன்னால் இவங்களாம் ஊற்றி முடிப்பாங்க. இதை டிரைவிங் லைசன்ஸையும் ரேஷன் கார்டையும் வைத்துக்கொண்டு அவர்களால் வாக்களிக்க முடியும். அதற்காகத்தான் அவர் சொன்னார். அது கூட எதனால் சொன்னார்னா, ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற வார்த்தையை இவங்க பயன்படுத்தினாங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பணம் உள்ளவர்கள் நல்ல வார்த்தை. என்ன பயன்படுத்தினாங்கன்னு பாருங்க. அவுட் ஆஃப் த டெக்ஸ்ட் கோட் பண்ணாதீங்க. இன்கம் இன்இக்வாலிட்டியை சரி பண்ணனும். முதல்ல ராகுல் காந்தியே சொன்னாரு. பணக்காரர்கள் ஆயிட்டு இருக்காங்க, இல்ல நான் சொல்றேன். ராகுல் காந்தியே இதுல என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்னாருன்னா பண்ணனும் தான் சொன்னாங்க. ஹிந்துக்கள்ட்ட இருந்து எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் அவங்க எந்த இடத்துலயுமே manifestoல சொல்லல. that is impliedங்க. மைனாரிட்டிஸ் உள்ள அடங்கி இருக்கு. அவர்ட்ட கேட்டதுக்கு நான் பிரைம் மினிஸ்டர் பேக் ட்ராக் பண்ணீங்க. ஏன் வெறுப்பு பரப்புரைக்கு போய் மாட்டீங்க? வாட் இஸ் தேட்? நான் சொல்ல வரல. நீங்க பிரைம் மினிஸ்டர் பேக் ட்ராக் பண்ணவே இல்ல. நீங்க கேக்குறதுல இல்ல. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசிடலாருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். ஒரு கேள்வியை முன்னாடி வச்சிருக்கிறோம். இந்து முஸ்லீம் அரசியலை ஒருபோதும் பேச மாட்டேன் என்று பேசியிருக்கக்கூடிய பிரதமர், அப்படி பேசும் நிலை வந்தால் பொது வாழ்வில் இருப்பதற்கான தகுதியை இழந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பேச்சு எதை காட்டுகிறது அப்படின்ற கேள்வியை நேருக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. இந்து முஸ்லீம் அரசியலை ஒருபோதும் பேச மாட்டேன், அப்படி பேசும் நிலை வந்தால் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கான தகுதியை இழந்து விடுவேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பது எதை காட்டுகிறது என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். எக்ஸ் தளத்தில் ஏராளமான நேயர்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. பிரதமருடைய பேச்சு ஒரு பெருந்தன்மையான பேச்சு என்று 8% பேரும், இது உண்மைக்கு மாறானது என்று 65% பேரும், இஸ்லாமியர்களை கவர்வதற்காக இப்படி பேசுகிறார் என்று 23% பேரும், புகாருக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் அப்படி பேசியிருக்கிறார் என்று 4% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஸ்ரீகாந்த், அதாவது இந்த இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் வைக்கிற அந்த பார்வை, அந்த கட்டமைப்புன்னு நாங்கள் சொல்கிறதுல என்ன, நாங்கள் மறுதளிக்கிறோம், எண்ணத்தை மாற்றுக்கிறதாக முன்வைக்கிறோம் என்றால், மேடம் கூட இப்போ பேசுகிறப்ப சொன்னாங்க, வாக்காளர்கள் பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் வரல வாக்களிக்க அப்படின்னு. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எடுத்துக்கோங்க, ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் 40% கீழே தான் வந்திருக்கிறாங்க. நாங்கள்லாம் போய் ஓட்டு போட்டிருக்கோங்க, யார் போடலங்கிறது தான் இப்போ தெளிவாக இருக்குது. இதுதான் ஓவைசிக்கும் பயமாக இருக்குது. அவங்க போட வேண்டியவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடலையே. காஷ்மீரில் சொல்கிறேன். இல்லை காஷ்மீரில் கண்டெஸ்ட் பண்ணாத காரணம் இருக்குங்க. அங்கே வந்து 3 கட்சிகள் ஒன்றாய் நிற்கும் போது நாங்களும் வந்து அந்த எதிர் ஓட்டுகளை பிரிக்க விரும்பல. எங்களுக்கு அங்கே பேஸே கம்மி. இன்னும் நாங்கள் வந்து மக்களின் இதயத்தை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் அங்கே ஜெயிக்கணும். தமிழகம் மாதிரி தான் அங்கேயும். அதனால அந்த இடத்துல அந்த 3 பாரமுல்லாலையும் இங்கேயும் வரல நிற்கிறங்கிறது பெருசாக நீங்கள் சொல்ல வேண்டாம். நாடு முழுக்க ஜெயிக்க போகிறத பற்றி மட்டும்தான் பார்க்கணும். பிரதமர் முறையில் எப்படி அவர் வந்து 45 நிமிடம் உரையாற்றுவார் எப்போவுமே. அவரோட உரையை நான் வந்து மொழிபெயர்ப்பாளராக பார்க்கறதுனால சொல்கிறேன். அதில் வெறும் 10 நிமிட உரையை பற்றி மட்டும்தான் நீங்கள் நானும் இப்போ டிபேட் பண்ணுறோம். மற்ற நேரம் எல்லாம் அவர் என்ன 35 நிமிடம் அவர் பேசினது எங்களுடைய சாதனைகள், எங்களுடைய எதிர்கால திட்டங்கள், இந்தியாவை எப்படி முன்னேற்ற போறோங்கிறதெல்லாம் எல்லாரும் பேசலங்கிறது இல்ல. அந்த குறிப்பிட்ட ஒரு விடயம் மட்டும்தான் பேசப்படுது. அதுவும் அந்த 2 இடத்துல பேசினது தான். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி தான். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஏதாவது செய்யறோம்னு எங்க கட்சியிலையோ எங்க பேச்சாளர்களோ எங்க தேர்தல் அறிக்கையிலோ இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிரிவினைவாதம் நாங்கள் பேச போறதும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினர்ங்கிற தங்கள் ஓட்டு வங்கியை, தேர் ஓட் ஷேர் அப்படின்னு அவர் சொன்னார், அவங்கள வந்து கேர் எடுத்து கவனிக்கிறாங்க. இதனால உங்களுக்கு ஆபத்து வரும், அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறதுனால ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஊட்டத்தான் பிரதமர் முயன்றிருக்கிறார். அதில் எந்த தவறும் இல்லை, துவேஷம் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. லக்ஷ்மி, இந்த இஸ்லாமோபோபிக் ஆட்டிடியூட் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் கூட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், அதாவது பிரதமரனுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், அதுலேயும் அவங்க ஷமிகா ரவியினுடைய அந்த பேப்பர், அதில் வந்து கிட்டத்தட்ட 7% அளவுக்கு இந்துக்களினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் குறைந்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட 43% அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கூடியிருப்பதாகவும் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று போட்டிருக்காங்க.
இதை பற்றி இது வந்து அதாவது பிரதமரோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்ல இருந்தே வந்திருக்கு. இதை பற்றி எதுவுமே அரசு உத்தரவு இல்லைல்லம்மா, ஒரு குழுவோட ஆய்வு அறிக்கை. அதாவது அந்த மைண்ட் செட்டை தான் நான் பேசுறேன். அந்த குழுவோட மைண்ட் செட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த குழுவோட மைண்ட் செட் தான் அரசு இல்ல, அந்த பிரதமரோட குழுவோட மைண்ட் மைண்ட் செட். செட் வந்து குழு வந்து ஒரு கிரிமினல் ஒமிஷனை பண்ணிருக்காங்க. அந்த குழு வந்து அதே காலகட்டத்தில் சென்சஸே எடுக்கல. சென்சஸ் எடுக்காம நீங்க பௌத்தர்கள் எப்படி அவங்களுடைய பாப்புலேஷன் எண்ணிக்கை 50ல இருந்து 2011 எடுத்துக்கொண்டா பௌத்தர்களுடைய எண்ணிக்கை 1050% இன்க்ரீஸ். அதை விட்டுட்டு முஸ்லிம்களுக்கு 43% இன்க்ரீஸ்னு சொன்னாங்க. வேண்டுமென்றே ஒன்றை ஒதுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க. நோக்கம் கொண்ட அறிக்கைன்றத அதன் மீதான விமர்சனம். அதை இன்னொரு நாள் நான் பேசுறேன். ஆட்கள் யாருங்கிறதும் அதுல இருக்குல்ல. அவங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, ஏன் அவங்கள சூஸ் பண்ணாங்க எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலுக்கு, எவ்வளவு காலமா அதுல உறுப்பினராக இருக்கிறார்கள், அந்த எல்லா பின்புலத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இஸ்லாமோபோபிக் ஆட்டிடியூட் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இது புதுசு கிடையாது. இந்த முறை அதை பேசுவதற்கான காரணம் அந்த 400 பார் அப்படிங்கிற அந்த கோஷத்தை விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயும் ஆமா இன்னும் விடலமா இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயும் செகண்ட் ஃபேஸ் வரைக்கும் பேசினது இன்றைக்கு ஒரே பேஜ் பேசினா போர் அடிக்கும்ல. 400க்கு மேல அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கே போயிருச்சு. அதனால அந்த போலரைசேஷனை திரும்பவும் பண்ணோம் அப்படின்னா தோல்வி முகம்தான் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு அதை பேக் ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரதமர் இருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி. திரு சமத். அதாவது இந்த பொய்யை வந்து திரும்ப திரும்ப கட்டமைப்பு பற்றி சொன்னாங்க. கட்டமைப்பு என்ன கட்டமைப்பு? பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்கக்கூடிய ஹிட்லருடைய கட்டமைப்பு. அதே போன்று வந்து மகாத்மா தொடங்கி கௌரி லங்கேஷ் வரைக்கும் 8 வயது ஆசிபா படுகொலை வரைக்கும் செய்துட்டு அதை நியாயப்படுத்தக்கூடிய கட்டமைப்பு. இன்றைக்கு வந்து வந்தேரின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து இந்தியாவை தொடர்ந்து சுரண்டி இந்த மக்களுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த வந்தேரிகளை தொடர்ந்து ஆதரிக்கக்கூடிய கட்டமைப்பு. இது எல்லாம் செய்யக்கூடிய கட்டமைப்பு யாருடைய கட்டமைப்பு? அது எல்லாருக்கும் தெரியும். RSS உடைய கட்டமைப்பு. எதை போன்ற கட்டமைப்பு? இதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை கூட பெண் கொலை நடந்திருக்கு. இதுல வந்து முஸ்லீம்களுக்கு அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க. முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஏதோ தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க பிஜேபியினுடைய சகோதரர்கள் சொல்றாங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒரு வார்த்தை கூட அதுல முஸ்லீம்களை பத்தியே தேர்தல் அறிக்கையில காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில இல்லவே இல்லை. இதை வந்து காங்கிரஸும் சொல்லுது. அது மட்டும் இல்ல, இங்க முஸ்லீம்களுடைய அவல நிலை இருக்கு பாருங்க, அதை சொல்லி மாளாது. 2006ல ஒரு அரசினுடைய ஆய்வறிக்கை வந்து சொல்லுது, இந்த நாட்டில் முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை விட கீழான நிலையில் வாழ்கிறார்கள் என்பது ஒவ்வொரு அரசினுடைய ரெக்கார்டை எடுத்து பார்த்து சொல்லுது. நீதித்துறை, நிர்வாகத்துறை, காவல்துறை, எப்படி எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாத்திலும் பின்தங்கி கிடக்கிறாங்க. அரசியல் அதிகாரத்திலிருந்து இவருடைய பிரச்சனைகளை இன்னைக்கு இவ்வளவு படுகொலை நடந்திருக்கு. அகலாக்க பத்தி சொன்னாங்க, ஆசிபாவை பத்தி சொன்னாங்க, இவ்வளவு கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளை பற்றி பேசுவதற்கு கூட அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத அளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சச்சார் குழு சொல்லிச்சா இல்லையா? தமிழ்நாட்டில் கூட அந்த நிலைமை இருக்குங்க. ஒரு சில இடங்கள்ல 55 லட்சம் வாக்குகள் இன்றைக்கு முஸ்லீம் வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா ஒரே 1 லட்சம் வாக்குகள் கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இல்ல தமிழ்நாட்டில். அப்படி சிதைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுடைய சூழலை. வட மாநிலங்கள் எப்படி இருக்கு பாருங்க. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகள் சிதைத்திருக்கிறார்கள். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை எஸ்சிகளுக்கான ரிசர்வ் தொகுதிகளாக மாற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் சச்சார் குழு ஆய்வறிக்கை சொன்னக்கூடிய செய்தி. இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு யாரும் இல்ல. இப்ப இதை இவங்க முஸ்லீம் எதிர்ப்பு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யும் போது இவங்க உடனே காங்கிரசினுடைய எதிர்கட்சி உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணி எல்லாம் வந்து நாங்க முஸ்லீமை பத்தி பேசவே இல்லையே, முஸ்லீமை பத்தி சொல்லவே இல்லையேன்னு. இப்ப முஸ்லீம்களுடைய அவல நிலையை பற்றி பேசுவதற்கு யார் தான் இருக்கிறாங்க அந்த நாட்டில்? ஒரு பக்கம் அடித்து கொல்லப்படுகிறார்கள், அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஒரு நடைப்பணை போன்று வாழ் உரிமையை பறிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் சமூகத்தை பற்றி எதிர்கட்சிகள் கூட இன்னைக்கு பேசுவதற்கு அச்சப்படக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் RSS பிஜேபியினுடைய செயல்பாடு. இதை தொடர்ந்து செய்து அதன் மூலமாக இன்னமும் இந்த சமூகத்தை ஒடுக்குவதற்காக நடக்கக்கூடிய சதிகள் தான் இதெல்லாம். இதை செய்துட்டு இன்னைக்கு திசை மாற்றி பேசக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு மோடியினுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். பூத்துக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. ஹைதராபாத்ல ஒரு பூத்துக்குள்ள கூட நுழைய முடியல மாதவிலதா. நன்றி நன்றி நன்றி. அசிங்கமான கெட்ட வார்த்தையில ஒரு பெண்மணியை பேசுறாங்க. அதுக்கு லட்சுமி பேசினாலும் கமெண்ட்ரி அடிக்கிறீங்க. பேச வேண்டியது இருக்கு. இப்ப ராகுல் காந்தி சொல்றாருல 90 பேர் இருக்காங்க செக்ரட்டரியில, 90 பேர் 87 பேர் உயர் ஜாதியை சேர்ந்தவங்க. அதை பத்தி பேச காலம் யாருமே அவர் சொல்றது பொய்ன்னு சொல்லு. பிரஸ்ல பத்திரிகையாளர்கள் பெரும்பாலான வடமாநில பத்திரிகையாளர்கள் எல்லாம் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ராகுல் காந்தி. அதை பத்தி பேசுங்க.
அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு டிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு தயாரா இருக்கீங்களா? உயர் ஜாதி ஆதிக்கத்தை இதுவரைக்கும் ஒழிக்க முடியாது. 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவுடைய பலன்களை உயர் ஜாதி சேர்ந்த 10% பேர் சுரண்டானது நாட்டுல. அதை பத்தி பேசுறதுக்கு உங்க தைரியம் இருக்கா? இதெல்லாம் உயர் ஜாதி நாட்டு. இந்த நாட்டுல வாழ்றவன் 90% மக்கள் தன்னுடைய வாழ்வுரிமையை வந்து வாழ்றான், வறுமையில வாழ்றான், எல்லா வளங்களையும் சுரண்டாங்களே. அதை பத்தி தான் ராகுல் காந்தி பேசுறாரு. அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி டிபேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன் முஸ்லிம்கள் செத்து கிடக்குறான், வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு கிடக்குறான், அவனை பத்தி பதில் சொல்லிடுறேன். சுதந்திரான காலத்துல இருந்து என்னத்தை கழட்டீங்க சொல்ல வேண்டியது இருக்கு. சச்சார் கமிட்டி கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அரசின் போது. ஆமா சரி, அடுத்து வந்த ஆட்சி அத நிறைவேற்றலாமா? 10 வருஷமா நரேந்திர மோடி ஆட்சியை அவர்தான் 20 நிமிஷம் பேசிட்டு சொன்னாரு. இல்லங்க 20 நிமிஷம் அவர்தான் பேசியிருக்காரு மொத்தமாவே. எடுத்து பாருங்க சார், அதிகமா பேச்சே உங்களுக்கு அவ்வளவு ஆயாசத்தை தருது. என்ன பண்றது? மனசை திறந்து வச்சு கேளுங்க. இன்னொரு சைடு முதல்ல 11 நிமிடம் பேசினார் குணா. முதல்ல 11 நிமிடம் பேசினாரு, இப்ப 5 நிமிடமா பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இதெல்லாம் இல்லங்க. பாயிண்ட் வாங்க, நேரத்தை கடவுளே, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க அவர் பேசிட்டே இருக்காரு, அப்புறம் எப்படிங்க பேசுறது? எங்களுடைய பேச்சுகள் எங்க அரங்கேறுது சார்? ரெண்டே பாயிண்ட் தான் எனக்கு முக்கியமா அரங்கேறுது. எங்களுடைய பேச்சுகள் எங்க வருது? எங்க வெளிப்படுது? ஒரு நிமிஷம் 3 பேர் ஓபிசின்னு வெச்சுப்போம். ஃபைனான்ஸ் கமிஷனை மீறி நீங்கள் பங்கீடுகளை கொடுத்துட முடியுமா? ஃபினான்ஸ் கமிஷனை மீறி கொடுத்துட முடியுமா? பிரிவினையை பேசுற ராகுல் தான் உயர் ஜாதி பேர் தான் வந்து இந்த பேப்பர்லாம் பிரிவினை சொல்றாரு. 50 வருடமா காங்கிரஸ் என்ன கொத்தமல்லியை எடுத்து போட்டுட்டு இருந்ததா? அது ஏன் அப்ப உயர் ஜாதியினரை வந்து क्वेश्चन செட் பண்றதுக்கு விட்டது? அவரே சொல்றாரு நாங்க தவறு செஞ்சிருக்கோம். ராகுல் காந்தி சொல்றாரு, அட்மிட் பண்றாரு ஆனஸ்டா. அத நீங்க படிக்கலையா? செஞ்சிட்டாரா? கடந்த காலத்தில் காங்கிரஸ் சமூக நீதி விஷயத்துல தவறு செய்திருக்கிறது அப்படினு சொல்றாரு. எனக்கு 10 செகண்ட் போறோம். அப்ப அவர் சொல்லிட்டார்ல, எனக்கு 10 செகண்ட் போறோம். இடபிள்யூஎஸ் மூலமாக ஏழைகளை 8 லட்சத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஏழைகளை நாங்க வந்து இடஒதுக்கீடு, அதுவும் 10%. 50%ல எந்த குழப்பமும் இல்லை. அதுல ஓபிசி இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க, எல்லா நல்லவர்களும் இந்தியர்களும் இருக்காங்க. இந்த 10%ல ஏழைகளை கொண்டு வந்து அதை சரி செய்யும். அதையும் தூக்கி கொண்டு போய் பிராமண தேசத்துக்குள்ள கொண்டு போவீங்கன்னா இதுதான் கட்டமைப்புன்னு சொல்லி எத்தனை ராகுல் காந்தி ஐயாவால 90% பேருக்கு 50 முடிஞ்சா எதை வேணாலும் பண்ணட்டும். மோடி ஐயா இந்தியர்களை இந்தியர்களாக பார்க்கின்ற 50%. இந்த 10%ன்றது வந்து உயர் ஜாதியினர்ல ஏழைகள், ஏழைகளுடைய மொத்த எண்ணிக்கை என்ன? உயர் ஜாதி ஏழைகளுடைய எண்ணிக்கை என்ன? அதுக்கு ஏதாவது டேட்டா இருந்துச்சா? இடபிள்யூஎஸ் கொடுக்கும்போது ஏதாவது தரவு இருந்ததா? எந்த தரவும் இல்ல. 22 மில்லியன் டேட்டாவும் இல்ல. 22 மில்லியன் இந்தியால ஏழைகள்னு ஒரே நாள் அள்ளி கொடுத்தாங்க சார். அது எப்படி உயர் ஜாதிகாரன் சார்? ஒரே நாள் உயர் ஜாதிகாரன் மட்டும் தான் ஏழையா? சாதா எஸ்சி ஏழையா ஏற்க மாட்டீங்களா நீங்க? 22 மில்லியன் இந்தியால ஏழைகளாக இருப்பது 22 மில்லியன். அதை 50 வருடமா சரி செய்ய ஏழைகளுக்கு கொடுத்தா எல்லாரும் நீங்க ஏன் 10 வருஷத்துல இவ்வளவு ஏழைகள் இருக்காங்க? ஏழைகளுக்கு தானே கொடுத்திருக்காங்க. அதுதான் ஒதுக்கீடு தனியா இருக்கு 50%. இல்ல இல்ல இல்ல, எல்லா ஏழைக்கு கொடுக்கிறதுனா எல்லா ஜாதி ஏழைகளுக்கு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதான் சொல்லுது, without discriminating any sections of the poor. ஒரு ஏழைக்கு மட்டும் தான், உயர் ஜாதி ஏழைக்கு தான் கிடையாது. அப்படி பண்றவங்களா இருந்தா ஓபிசில ஷர்மிளா அப்படி பண்றவங்களா இருந்தா ஓபிசில எதுக்கு முஸ்லிம்ஸ் மட்டும் கொண்டு வந்தாங்க? கிறிஸ்தவர்களை ஏன் கொண்டு வரல? குஜராத்ல நீங்க கர்நாடகால மோடி அவர்கள் கேரளால தான் பீகார்ல ஏன் கொண்டு வரல? குஜராத் சார் ஒரு நிமிஷம், நீங்க இந்த எல்லாரும் ஒரு தப்பை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பொய்ய தொடர்ந்து சொல்றீங்க. எத்தனை முறை தான் கிளாரிஃபை பண்றதுன்னு தெரியல. ஓபிசி லிஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. நரேந்திர மோடி ஆட்சியில் 27% ரிசர்வேஷன் இருக்கு. குஜராத்ல ஓபிசி லிஸ்ட் இருக்கு. ஓபிசி லிஸ்ட் வந்து நாட் ஆன் த ரிலிஜியஸ் லைன்ஸ். ஒரு சமூகத்தினுடைய சமூக கல்வி பின்தங்கிய நிலை, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் ஸ்டேட்டஸை பொறுத்து ஒரு ஜாதி ஒரு பிரிவு அந்த செக்ஷனுக்குள்ள வருது. ஹிந்துல இருக்கக்கூடிய சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களும் அந்த பிசி இடஒதுக்கீடு பெறுறாங்க. முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களும் பெறுறாங்க. நான் தான் அப்படி 80 முஸ்லிம் சமூக பிரிவினரை ஓபிசி பட்டியல்ல பிசி பட்டியல்ல சேர்த்தேன்னு பிரதமர் பேசுறார் ஒரு இடத்துல. எங்கேயுமே முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு என்பது மத அடிப்படையில் இல்ல. எங்கேயும் இந்து ஒதுக்கீடு முஸ்லிம் ஒதுக்கீடு இல்ல. நியாயங்கள் இருந்தா பிசி ஒதுக்கீடு, அது பேக்வர்ட் கிளாஸ் ஒதுக்கீடு.
இவ்வளவு நீங்க அந்த நியாயங்கள் பேசிக்ஸ் உங்கள் பக்கம் புரிஞ்சிட்டு இருந்தா பேசுங்க சார். கூட பேசிக்ஸ் நான் புரிஞ்சிக்காமலே சொல்லிடுறேன். திரும்ப பேசுறீங்க. எங்கேயும் ரிலிஜியஸ் கோட்டா இல்ல, நாங்க ஹஜ் கமிட்டிக்கு படிக்கலைங்க, ரிலிஜியஸ் கோட்டா. நாங்க அறிவியல் வேலையில நான் முஸ்லிம்களுக்கான சொல்லிடுறேன். ஒதுக்கீடுன்றது மத அடிப்படையில் இல்ல, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா இந்துக்களும் அதுல வர்றாங்க, முஸ்லிம்களும் வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் மோடி அவர்களே குஜராத்ல அப்படி கொடுத்திருக்கிறார். இல்லங்கறேன். அப்ப மோடி கொடுத்தது முஸ்லிம் ஒதுக்கீடா? நான் சொல்லிடுறேன். குஜராத்ல முஸ்லிம் கிட்ட ஒதுக்கீடு இருக்கா இல்லையா? மோடி கொடுத்திருக்காரா இல்லையா? இடபிள்யூஎஸ்லயும் குஜராத்துக்கு வாங்க, முஸ்லிம் ஒதுக்கீட்டுக்கு வாங்க. இடபிள்யூஎஸ் தனியா பேசுவோம். நான் ஒரு மணி நேரம் உங்களோட தனியா பேசுறேன். இடபிள்யூஎஸ் விட்டுருங்க. இடபிள்யூஎஸ் வந்து ஸ்லிப்பரி கிரவுண்ட், கோரிக்கையே இல்லாம எந்த டேட்டாவும் இல்லாம அள்ளி கொடுத்தது. ஓபிசி ரிசர்வேஷன் வாங்க, முஸ்லிம் ரிசர்வேஷன் வாங்க. குஜராத்ல முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா? முஸ்லிம் பிசி கேட்டகரியில தான் தந்திருக்காங்க. முஸ்லிம் ரிசர்வேஷன் பேசுறதா இருந்தா பீகாரை, கர்நாடகாவை, ஆந்திராவை, குஜராத்துக்கு சொல்லுங்க. குஜராத்ல மோடி கொடுத்தாரா இல்லையா? பெருமையா சொன்னாரா இல்லையா? முஸ்லிம்களுக்கு கொடுத்தாரா அல்லது பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்தாரா? செய்வாரு. எங்க மோடி ஐயா இந்தியர்களுக்கு செய்வாரு. அவரை விட்டு குஜராத்துக்கு வாங்க சார். பேசுறது கர்நாடகால, பீகார்ல, குஜராத்ல முஸ்லிம்களுக்கு மோடி கொடுத்தாரா இல்லையா? அது மத ஒதுக்கீடா, பிசி ஒதுக்கீடா? குஜராத்ல கொடுத்தது சரின்னா மற்ற ஊர்கள்ல கொடுக்கறத ஏன் அவர் குறை சொல்றாரு? என்ன தார்மீக உரிமை இருக்கு? மோடி அரசு வந்த பிறகு ஓபிசி ரிசர்வேஷன்ல இருந்து முஸ்லிம்ல நீக்கிட்டாரா சென்ட்ரல் லிஸ்ட்ல இருந்து? நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள நீங்க 40 வார்த்தை பேசுறீங்க சார். கேக்குறேன் சார், தப்பா சொன்னா திருத்த வேண்டியது இருக்கு. நன்றி, நான் விவாதத்தை முடிக்கணும். ஷர்மிளா, திருமதி ஷர்மிளா, இல்ல நீங்க ஒரு வரியை மட்டும் சொல்ல மறக்கறீங்க. இஸ்லாத்துல ஜாதிகள் இருக்கு, அந்த ஜாதிகள்ல ஏழைகளா நான் கேக்குறேன். ஒரு நிமிஷமா திருப்பி வர ரவி. அப்படி இல்ல ரவி, ஒரு கேள்விக்கு ஏன் பதில் வர மாட்டீங்க? குஜராத்ல இருக்கிற என்ன இடஒதுக்கீடு எதிரொலிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு சான்றிதழ் தொடர்ந்து இரண்டாவது வருடமாக சாதிய ரீதியான மறுக்கப்பட்டிருக்கிறது. ஓபிசில வர்றது காஸ்ட். சார், முஸ்லிம் கொடுத்திருக்காங்களா இல்லையா சார்? முஸ்லிம்களுக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் எப்படி சொல்றாரு? ஏன் அங்க ஒரு பேச்சு, இன்னொரு ஊர்ல ஒரு பேச்சு? தகுதி இல்ல அப்படின்னு சொன்னாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மோடி ஒரு மகா நடிகன். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்லா நடிக்கிறார். ஆனால் கர்நாடகாலயோ, பீகார்லயோ, ஆந்திராலயோ மதம். இன்னுமா எங்களை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான். நன்றி, உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.